முன்னாள் பெரியவர்களே, தமிழின பெருமக்களே வணக்கம். திராவிடர் கழகம் வெளியிடும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை நாளேட்டில் இடம்பெற்றுள்ள முக்கியமான சிந்தனைகளை உங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். இன்றைய தினம் விடுதலை நாளேட்டினுடைய முதல் பக்கத்தினுடைய சிறப்பு செய்தியாக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் மிக முக்கியமானதொரு அறிக்கையை எழுதியிருக்கிறார். அந்த அறிக்கையினுடைய மையம் பாரதிய ஜனதா என்கின்ற ஆர்எஸ்எஸின் அரசியல் அமைப்பு பல்வேறு உருவங்களை தாங்கி அதனுடைய முழு தோற்றத்தை காட்டாமல் போலி உருவத்தில் நடமாடி வரக்கூடிய ஒரு அமைப்பென்றும், அதன் மூலமாக பாரதிய ஜனதாவினுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் எனும் சங் பரிவாரினுடைய அந்த தலைமை அமைப்பினுடைய கொள்கைகளை, லட்சியங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ந்து ஒரு பெரிய அளவிற்கு மத வெறியை உருவாக்குவதும், இந்துத்துவா என்கின்ற ஒரு மத நாட்டை உருவாக்குவதற்கும் செய்யக்கூடிய சதிகளை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடியவர். அந்த வகையில் அவர் எழுதிய இந்த அறிக்கையில் நாம் எதிர்க்கும் பாஜகவை தத்துவார்த்த பார்வையில் அல்லாமல் சில நடப்பு பிரச்சனைகளுக்காக சிஜேபி எதிர்க்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எவரையும் ஆதரித்து விட முடியாது. இளைஞர்களின் எதிர்ப்புணர்வையும் போராட்டங்களையும் நாம் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை. அவற்றை தாமதமாக்கி லாபம் பெற எண்ணுவோர் பற்றி கவலை. கரப்பான் பூச்சி ஜனதா கொஞ்ச காலம் கண்காணிப்பிலே இருக்கட்டும் என்று ஒரு எச்சரிக்கை செய்தியை, முக்கியமான ஆழமான செய்தி வைத்திருக்கிறார். இன்றைய தினம் சிஜேபி கரப்பான் பூச்சி ஜனதா என்கின்ற பெயரில் ஒரு அமைப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளிநாட்டிலிருந்தும் அதை இயக்குகிறார்கள். அதனுடைய எதிர்கால போக்கு எப்படி இருக்கும், அதை யாருக்கு கையகப்படுத்த போகிறார்கள், இயக்குகிறார்கள் என்கின்ற பல செய்திகள் இருப்பினும், அதிலிருந்து வரக்கூடிய செய்திகளை சற்று ஆழமாக சிந்தித்தும் அதற்கு உரிய கால அவகாசத்தை தந்தும் கொஞ்ச காலம் அதை கண்காணிப்பில் வைத்து முடிவெடுக்க வேண்டும். இந்த மண்ணினுடைய மதச்சார்பின்மைக்கு, சமூக நீதிக்கு, பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்கு என்ன செய்ய இருக்கிறது அந்த அமைப்பு என்பதனை போக போக தெரியும். எனவே சில இளைஞர்கள் அவற்றில் இருந்து அது செய்யக்கூடிய காரியங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவற்றை ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டாம். கண்காணிப்பில் இருப்போம். அதை பற்றி கவலையோடு சிந்திப்போம். ஒருபோதும் இந்த மண்ணினுடைய ஒற்றுமைக்கு, மதச்சார்பின்மைக்கு, சமூக நீதிக்கு எதிராக எந்த சக்தி வந்தாலும் அதை தவிடுபொடியாக்க வேண்டும் என்கின்ற அந்த கடமை இளைஞர்களுக்கு உண்டு என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அடுத்து மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றாக நம்முடைய இந்திய ஒன்றிய அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள், அது எஸ்எஸ்எல்சி, அதனை தாண்டி வரக்கூடிய ஹையர் செகண்டரி, அதற்கு நிகரான கல்வி தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களும் இருக்கக்கூடிய இவைகளுக்கான போட்டித் தேர்வுகளை நடத்தி கொண்டிருக்க சிபிஎஸ்இ போன்ற பள்ளிகளுக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ந்து பிரச்சனைகளை, தொடர்ந்து பல்வேறு குளறுபடிகளை நடத்தி கொண்டிருக்கின்றன. வினாத்தாட்கள் கசிகிறது, உடைத்தாட்கள் பறக்கிறது, போலிகள் உள்ளே வருகிறார்கள். அதன் மூலமாக சமூக நீதி கொல்லப்படுகிறது. ஒரு பெரிய அளவிற்கு கல்வித்துறையிலே
ஒரு ஊழல் நடைபெறுவதற்கு தொடர்ந்து பல்லாண்டுகளாக இடமளிக்கக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகளை நடத்தக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கை இதற்கு முன் இருந்தது என்றாலும் இப்போது முக்கியமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் அந்த பொறுப்பை வகிக்கக்கூடியவர் பதவி விலக வேண்டும் என போர்க்குரல் எழுப்பியிருக்கக்கூடியவர்கள் மேலாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவர்களுடைய போர்க்குரல் மேலாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கல்வித்துறையில் ஒன்றிய அரசு நடுவண் அரசு ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் அந்த கூத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கல்வி அமைச்சர் உடனடியாக ஒன்றிய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற குரலை எழுப்பியிருப்பது கவனிக்கத்தக்கது, மிகுந்த அளவிற்கு கவலை தரக்கூடியது. மற்றொரு செய்தியும் இது இந்திய ஒன்றிய அளவிற்கான நாடறிந்த ஒரு செய்தி. ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என சொல்லும், அது கட்டியும் முடிக்கப்பட்ட பிறகு அதற்காக செய்யப்பட்ட வாங்கப்பட்ட வசூலிக்கப்பட்ட அந்த தொகைகள், கட்டுவதற்கான தொகைகளில் பல கோடி ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அல்ல, எதிர்க்கட்சிகள் அல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். கருத்து தெரிவித்தார் என்பது வேறு, சந்தேகப்படுகிறார் என்பது வேறு. அவரே ஒத்துக்கொண்டு இப்படி ஒரு கோடிக்கணக்கான ஊழல் நடந்திருக்கிறது என கூறியிருப்பது பக்தியின் பெயரால், மதத்தின் பெயரால் நாம் மிகப்பெரிய கவலை அடையக்கூடிய செய்தியாக இருப்பது. அதேபோல் பீகார் மாநிலத்தில் இருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி. பீகார் மாநிலத்தினுடைய மேலாள் முதலமைச்சர் நிதிஷ்குமார், அவருடைய மகன் பொறியியல் பட்டதாரி. அவர் பெற்ற பொறியியல் பட்டம் போலியானது என இன்றைக்கு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக, அந்த ஒரு மாநில முதலமைச்சரின் மகனாக பொறியியல் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒருவருடைய பட்டம் போலியானது என்று சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சர் குடும்பத்திலேயே மகனுக்கே போலியான ஒரு சான்றிதழ் என்று சொன்னால் இந்திய ஒன்றியத்தினுடைய கல்வித்துறையினுடைய அந்த நிலை மிகப்பெரிய அளவிற்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு உலக அரங்கிலே இந்தியாவின் படித்த பட்டதாரிகளுக்கு, அவர்கள் பெற்ற பட்டங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விடும். இந்திய அரசு தரக்கூடிய பட்டங்கள் மதிப்பிடக்கத்தக்க சர்வதேச மரியாதையை பெறப்போகிறது என்கின்ற அதிர்ச்சியூட்டும் செய்தி. அடுத்து ஒரு முக்கியமான செய்தியை, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரபரப்பான ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட தவேக எம்எல்ஏ சரவணனை உடனே பதவியிலிருந்து நீக்க வேண்டும். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக உடந்தையாக இருந்தார் என்பது பெரும் கவலைக்குரியது, அதிர்ச்சி தரக்கூடியது. அப்படி ஒருவர் ஈடுபட்டிருக்கிறார் என சொல்லி அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் வைத்திருப்பதை கண்டு காணாமல் செல்ல முடியாது. அரசு, ஆட்சி நிர்வாகம் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை நாளேடு முக்கிய செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. தமிழர்களுடைய பாரம்பரியம், தொன்மை, திராவிடர் இனத்தினுடைய தோற்றம் குறித்து ஒவ்வொரு செய்தியாக மிக மகிழத்தக்க செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. கீழடி ஆய்வில் மிக உச்சகட்ட சிறப்புகள், கிட்டத்தட்ட 6000 7000 ஆண்டுக்கு உட்பட்ட நாகரிகம் எடுக்கின்ற அந்த பெருமையை பெறத்தக்க வகையில் பல்வேறு கண்டுபிடிப்புகள், தொல்லியல் பொருள்கள் கிடைத்திருக்கிற அந்த வரிசையில்தான் நம்முடைய மதுரை மணியம்பட்டி என்கின்ற ஊரில் 2000 ஆண்டுக்கு பழமையான முதுமக்கள் தாழிகள், ஒன்றல்ல பல முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் 2000 ஆண்டுக்கு உட்பட்டது.
கீழடி மதுரைக்கும் சிவகங்கைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி. எனவே தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி அல்லது தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை நிலம், இடம், பரப்பில் திராவிடருடைய தொன்மை சிறந்திருக்கிறது, திராவிடருடைய தொன்மை மண்ணாக இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் வரலாற்று தொல்லியல் ஆதாரங்களாக கிடைத்திருக்கின்றன என்ற செய்திகளோடு தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான கோரிக்கைகள் பல வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கைகளை வைத்து நிறைவேறுமா, இந்த கோரிக்கைகளுக்கு உயிர் இருக்குமா என்கின்ற செய்தியோடு பல்வேறு வகையான செய்திகளை மொழி, இனம், நாடு, பகுத்தறிவு, சமதர்மம், பெண்ணுரிமை இருக்கின்ற பல தளங்களிலே அருமையான செய்திகளை, மிக முக்கியமான ஆழமான செய்திகளை உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் இங்கே சிறப்பாக நமக்காக அச்சிடப்பட்டிருக்கிறது. வாங்கி படியுங்கள், பயன்பெறுங்கள், விடுதலைக்கு சந்தாதாரராகுங்கள். நன்றி, வணக்கம்.